எல்லாருக்கும் வணக்கம். இது வுட் ஒர்க் தமிழ். இன்னைக்கு பார்க்க போறது சென்னை போரூர்ல வேலை செஞ்சுட்டு இருக்கு. அது தொடர்ச்சி வீடியோ தான். இன்னும் ஒரு வாரத்துக்கு அந்த வீடியோ தான் நான் போட்டு போறேன். எல்லாமே மைக்கா ஃபினிஷிங் வீடியோ. மேலே நம்ம பெட்ரூம் பார்த்தோம் ஃபினிஷிங்கு. அது இன்னும் ஃபுல் ஃபினிஷிங் ஹேண்டில்லாம் போட்ட பிறகு அடுத்து நம்ம போட போகிறேன். அது பாருங்கள். அடுத்தது இன்னொரு பெட்ரூம் இருக்குது. கீழே மாடலர் கிச்சன், மெயினாக மாடலர் கிச்சன் இருக்குது. பூஜை ரூம் ஃபினிஷிங் இருக்குது. பார்ட்டிஷன், டிவி யூனிட், இது எல்லாமே பக்கா ஃபினிஷிங் தான். நான் டோட்டலாக அடுத்தடுத்து வீடியோ வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு தேவையான உபயோகமான ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு இந்த வீடியோஸில் எல்லாமே கிடைக்கும். கண்டிப்பாக நான் அது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். வீடியோ தொடர்ந்து பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னுடைய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு ஒர்க் இருந்தால் தாராளமாக நீங்கள் கால் பண்ணலாம். நான் என்ன ஏதுன்னு நம்ம பேசுவோம். அடுத்த வீடியோவில் போவோம். இது ஃபுல்லாகவே டிவி யூனிட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேர் கேஜுக்கு கீழே தான் நம்ம பண்ணியிருக்கோம். படி கீழே வந்து ஆல்ரெடி அது ஓப்பன்லாம் இருந்தது. நம்ம ஃபுல்லாகவே ப்ளைவுட்டில் மறைச்சி ஃபுல்லாகவே அந்த அந்த இடத்துல பார்ட்டிஷன் மாதிரி முடித்து க்ளீனாக வந்து தடுத்தாச்சு. அப்படியே படியிலே வந்து ஈக்குவலாக வச்சாச்சு. அந்த படிக்கு ஈக்குவலாகவே அது எல்லாமே அந்த நம்ம போட்டிருக்கிற ஸ்டெப்ஸுக்கு கீழே தான் வந்து ஸ்டெப்பாக நம்ம கொடுத்துருக்கோம். இதுக்கு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா உள்ள ஏன்னா மெயினாக டிவி யூனிட்டுக்காக பெரிய டிவி வைக்கிற மாதிரி தான் ஸ்பேஸ் வேணும். அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பெருசு பண்ணோம். அடுத்து டோரு தான் கொஞ்சம் ஓப்பன் பெருசாக வச்சோம். அவங்க சின்னசாக வச்சுக்க சொன்னாங்க. அதனால் நம்ம 2 அடி ஓப்பன் அது வச்சுருக்கோம். அடுத்து இந்த பார்ட்டிஷனில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லேசர் கட்டில் பிவிசியில் வந்து லேசர் கட் பார்த்துருப்பீங்க. வீடியோவில் ஃபோட்டோஸ்லலாம் நிறையா பார்த்துருப்பீங்க. நீங்கள் அதை பற்றி தேடுறதா இருந்தால் கண்டிப்பாக அதை பார்த்துருப்பீங்க. அது வந்து நம்ம கார்விங் அடிக்கிற மிஷினில் லேசர் கட் பண்ணி வந்து நம்ம இதில் ஃபிட்டிங் பண்ணிவிடுவோம். இதில் ஃபிட்டிங் பண்ணும்போது என்னாங்கன்னா எதுக்காகனா இந்த ஓப்பன் தெரியுது பார்த்தீங்களா, அந்த பூஜை ரூம் மேலே அது தெரியாமல் இருக்கிறதுக்கு அந்த இடத்துல வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ண போகிறோம். ஏன்னா மேலே இருந்து படியிலேருந்து இறங்கும் போது க்ளீனாக அதை பார்த்தா தெரியும். அது நல்லா இல்லை. அதனால் அதை க்ளோஸ் பண்ண போகிறோம். இந்த ஃபுல்லாகவே பார்ட்டிஷன் வந்து நம்ம கீழே இருந்து கரெக்டாக அந்த செவுத்துலேருந்தே ஃபுல்லாக எடுத்துகிட்டு போயிருக்கோம். இது ஃபிட்டிங் பார்த்தீங்கன்னா சைடு படியிலேயே நம்ம வந்து ஃபுல்லாக ஃபிட்டிங் பண்ணி இந்த பூஜை ரூமும் ஸ்டடி டேபிளுக்கும் ஈக்குவலாக பண்ணியாச்சு. மொத்தமாக 5 தூண் நம்ம போட்டிருக்கோம். ஒரு படி விட்டு ஒரு படிக்கு தூண் தனியாக போட்டிருக்கேன். 4க்கு 2 தூணுடைய அகலத்துடைய சைஸ் சொல்கிறேன். நம்ம அடுத்து பார்க்க போகிறது கீழே டிவி யூனிட்டுக்கு ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3 ட்ரா வர மாதிரி பண்ணோம். சைடில் 2 ட்ரா வருது. சென்டரில் வந்து ஒரு கிளாஸ் டோர் வருது. ஏன்னா உள்ள நம்ம ஏதாவது உள்ளே வச்சுக்கலாம். டிவிக்கு யூஸ் பண்ணுற எல்லா செட்டாப் பாக்ஸ் அந்த மாதிரி விஷயத்த உள்ளே வச்சுக்கலாம். வெளியே எதுவும் தெரியாது. பின்னாடி இந்த ஒயர் கனெக்ஷன் எல்லாம் போய்டும். வெறும் டிவி மட்டும் இருக்கும்போது பார்க்க நீட்டாக இருக்கும். சைடில் 2 ட்ரா வந்துடும். சென்டரில் அதுக்கு இது மொத்தமாக ஹைட் வந்து 16 இன்ச்சு, அதாவது 1.25 அடி. கீழே வந்து 3 இன்ச்சில் ஸ்டீல் லெக் வச்சுருக்கோம். இந்த பார்ட்டிஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மேலே சீலிங்கிலும் நம்ம இழுத்துட்டு வந்திருக்கோம். அது ஃபுல்லாக மைக்கா ஃபினிஷிங்கில் அவ்வளோ அருமையாக இருக்கும். இதுக்கான மைக்கா பார்த்தீங்கன்னா வுட் ரைன்ஸ் தான். இதுவும் டீகுட் வுட் ரைன்ஸ் 1 mm ஃபுல்லாக ஹை கிளாஸு ஃபுல் ஃபினிஷிங்கில் தெரியும். இதுக்கான காம்பினேஷன் ஆப்போசிட் எதுன்னு பார்த்தீங்கன்னா கிளாஸிலே ஒயிட்டு தான் நம்ம வந்து கிளாஸில் வந்து இது டிசைன் பண்ண போகிறோம். இது ஃபுல்லாகவே நம்ம ஒட்டிட்டு அடுத்த வீடியோவில் இன்னும் பயங்கரமாக நல்லா ஃபுல் ஃபினிஷிங்கோட அடுத்தடுத்து நம்ம தொடர்ந்து வீடியோ பார்ப்போம். ரஃப்பான ஒர்க் வந்து முடிஞ்சுது. இப்போ ரஃப்பான ஒர்க் வந்து இன்னும் ஒரு நாளில் க்ளீனாக கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். அது முடிஞ்ச பிறகு அடுத்து ஃபினிஷிங் தான், மைக்கா ஃபினிஷிங் தான். இது வந்து வீட்டுக்கு வெளியே வாசலில் வந்து உட்கார்றதுக்காக ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் செஞ்சுருக்கோம். 4 டோர் வர்ற மாதிரி. அது 1.25 அடியில் கீழே 4 இன்ச்சு ஸ்டீலில் வச்சுருக்கோம். கீழே அதே இடத்துல ஹாலில் இருக்கிற ஒரு பெட்ரூம் இது. அதில் இருக்கிற லேப்டு மட்டும்தான். சரி, இது எல்லாமே காட்டணும்ல, அதனால் நம்ம காட்டுறோம். அது 10 அடி 10க்கு 3 இருக்குது. அதுக்கு என்ன அந்த 10க்கு 3ன்னு போது ஒரு ஷீட் ஆகுது, அவ்வளோதான். அந்த ஆசை இல்லை. இது டிவி யூனிட்டுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஷீட் ஆச்சுன்னு சொல்கிறேன். டிவி யூனிட்டுக்கு மட்டும் 5 ஷீட் ஆச்சு. ஏன்னா அது நிறைய இந்த மாதிரி ஸ்டேர் கேஜ் கீழே நீங்கள் செய்யும் போது என்ன ஆகும்னா படி ஸ்டெப்ஸ் கீழே வந்து வேஸ்டேஜ் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அந்த வேஸ்டேஜை வச்சு நம்ம அடுத்து வேறு ஏதாவது பண்ணிக்கலாம். ஆனால் கொஞ்சம் வேஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது டோரோடைய அகலம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 2 அடி வச்சுருக்கோம். இது எல்லாமே ஃபினிஷிங் பண்ணும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும். இது முழுக்க டீகுட் கலர். அதில் காம்பினேஷன் வந்து ஒயிட்டு, ஃபுல் ஒயிட்டு ஹை கிளாஸில் மைக்கால ஃபினிஷிங் பண்ண போகிறோம். இந்த இதுக்கு மட்டுமே மொத்தம் 5 ஷீட் சொன்னேன் இல்லைங்களா. மொத்தமாக 5 ஷீட்டு. இந்த இதுக்கு மட்டும் ஃபுல்லாமே 3/4 இன்ச்சு தான் யூஸ் பண்ணியிருக்கோம்.